நம்ம வீட்டு சமையலில் மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. சுடா சாதம், முள்ளங்கி சாம்பார், கொஞ்சமாக மிக்சர், இது பரங்கிக்காய் சிப்ஸு தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் எடுத்துக்கலாம். கழுவிட்டு மேலெலாம் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது போல் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டுன்னு நம்ம பரங்கிக்காய் அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விடலாம். திருப்பி விட்டு நல்லா கலர் மாறி வரும். கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா மொறு மொறுன்னு வந்தோடனே எடுத்துடலாங்க. எடுக்கும்போது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்குங்க. ஆனால் ஆறிட்டாக்கா சாஃப்டாகிடும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு சாப்பிட வேண்டியது தான். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.